சிந்துஜா அப்படின்னு ஒருத்தவங்க 103 கிலோ வெயிட் இருக்கிறேன். 4 வருஷமா நான் வந்து குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு பீரியட்ஸே வரமாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் ரொம்ப ரொம்ப லைட்டாக வருது. நான் பேடு கூட வைக்கிறதில்ல, என் ட்ரெஸ்ஸு கூட நினையாது. ஆனால் மாதம் மாதம் அது வந்து பட்டும் படாமல் பட்டுட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா கட்டாயம் இவங்க ஒரு 30 நாளில் கருமுட்டை ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பை உண்டு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸை மாற்றம் பண்ணணும். அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்க செய்ய வேண்டியது வந்து காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. திருப்பி சொல்கிறேன், காலையில் 9 மணி வரைக்கும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. காலையில் 9 மணிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றது ஏதாவது ப்ரோட்டீனாக இருக்கணும். இந்த காஃபி, சுகர் போடுறது, ஜூஸ் போடுறது, அந்த மாதிரி மாவு சத்துக்கள் எதுவுமே எடுத்துக்கூடாது. அப்போ என்ன சார் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, 2 முட்டை சாப்பிடுங்க, இல்லை ஒரு சிக்கன் பீஸ், அப்படி இல்லைன்னா வெஜிடேரியன்ஸாக இருந்தால் டோஃபு எடுத்துக்கோங்க, இல்லை சோயா பீன்ஸில் இருக்கிற எதாவது எடுத்துக்கலாம், சோயா சங்க்ஸ் வச்சு ஏதாவது சாப்பிட்லாம், பயிர் வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம், வடை கூட எடுத்துக்கலாங்க. வடையில் வந்து ஆக்சுவலாக கம்மி தான் ப்ரோட்டீன் இருந்தாலும் இட் இஸ் பெட்டர் தேன் பிளெயின் இட்லி ஆர் தோசை ஆல் அதர் நம்மளோட மார்னிங் டிஃபன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஸோ 9 o'clock அப்புறம் தான் எதாவது சாப்பிட்ணும். செகண்டு ப்ரோட்டீன் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி உணவில் இருக்கணும். காஃபி, டீ ஒரு 30 days 100% வேண்டாம். அப்படி குடிக்கிறோன்னா பிளாக் காஃபி, பிளாக் டீ, அதில் இருக்கிற மில்க்கும் சுகரும் உங்கள் உடம்போட கர்ப்பப்பையோட ஹார்மோன்ஸை அப்படியே நாஸ்தி ஆக்கிறோம். ஓவரிஸ் வந்து கிட்டத்தட்ட பாலிசிஸ்டிக் ஓவரி மாதிரி, பிசிஓடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி உள்ள சூழ்நிலைக்கு வந்துடும். ஸோ ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. இந்த சகோதரிக்கு குழந்தை வேணும்னா 30 days இந்த வீடியோ சீரீஸை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சிந்துஜாவோட இந்த குழந்தை பயணத்தில் நம்ம எல்லாரும் கலந்துப்போம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பாருங்கள்.